மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க காப்பீடு நிறுவனங்கள் மறுப்பதாக புகார் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி சுதா பயிர் காப்பீட்டில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நிலத்தில் சாய்ந்தது. மழைநீரில் முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை காங்கிரஸ் எம்பி சுதா பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பின்னர் பேட்டியளித்த அவர் பயிர் காப்பீட்டில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். நிறைய இடங்கள், நிறைய பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 95% நெல் மணிகள் எல்லாம், அந்த கதிர்கள் எல்லாம் மிகவும் நாசமாகி இருக்கின்றது. நெல் மணிகள் எல்லாம் அதாவது முளைத்து இருக்கிறது. பார்க்கும்பொழுது அந்த நெல் மணிகள் குழந்தைகள் போன்று இருக்கிறது. அது இறந்து கிடக்கின்ற அந்த காட்சியை தான் நீங்க பார்க்க முடியுது. ரொம்ப வருத்தமா இருக்குது. அவர்களுக்கான உரிய நிவாரணம் தொகையை கூட மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கான இழப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திலும் பல்வேறு தருணங்கள்ல கோரிக்கை வைக்கின்றார். மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கூட செவி சாய்ப்பதில்லை. குறிப்பாக நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் இன்சூரன்ஸ் பாதிக்கப்படுகின்ற அந்த விளைநிலங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறாங்க. ஆனா அதற்கான அந்த இழப்பீட்டு தொகை அது எப்ப பாதிக்கப்படும் பொழுது இழப்பீட்டு தொகை கேட்கும் போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காது கேட்காமல் கண் தெரியாமல் நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழல் என்பது விவசாய துறையில் கரையான் போன்று அரித்து கொண்டே இருக்கின்றது நாள்தோறும்.